கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி அதிமுக வேட்பாளர் BRG அருண்குமார் ரேக்லா மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு தொண்டர்கள் ஆளுயர மாலை மற்றும் கிரீடம் அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது பொதுமக்களிடையே பேசிய அவர், திமுக அரசு வீட்டு வரி மற்றும் மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்களை வஞ்சித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக சாடிய அவர், அதிமுகவை மீண்டும் அரியணையில் அமர வைத்து மக்கள் தயாராகிவிட்டதாக தெரிவித்து தனக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுமாறு ஆதரவு திரட்டினார். இன்னைக்கு எல்லாமே உயர்த்திட்டாங்க. பல மடங்கு குப்பைக்கு வரி, தண்ணீர் வரி உயர்வு. ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? ஏதாவது ரோடு உருப்படியா போட்டிருக்காங்களா? அண்ணா திமுக கொண்டு வந்த திட்டங்களை தான் பண்ணியிருக்காங்க. அது உருப்படியும் செய்யவில்லை. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பெண்களுக்கு ஆட்சியில பாதுகாப்பு இல்லை. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.